That is great friends. இது பார்த்தீங்கன்னா Hyundai Verna இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.6 2012 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் சஸ்பென்ஷனோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனோட நாய்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோ ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது. கிளச்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது நான் இப்போ ரீஒர்க் தான் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த Verna 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,06,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ இந்த வண்டியில் ஒரு சஸ்பென்ஷன் நாய்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேரிங் பாக்ஸை மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணல. மீதி சாக்கப்ஸர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சஸ்பென்ஷனோட நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% நாய்ஸ் ஸ்டேரிங் பாக்ஸில் தான் வரும். ஸ்டேரிங் பாக்ஸை சேஞ்ச் பண்ணாதனால அதோட நாய்ஸ் தான் இதில் அதிகமாக இருக்குது. இப்போ நான் இந்த வண்டியில் ஸ்டேரிங் பாக்ஸை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதேமாதிரி சாக்கப்ஸரை நான் ரிமூவ் பண்ணி செக் பண்ண போகிறேன். கிளச்சை வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த Vernaல வந்து பார்த்தீங்கன்னா 2 சாக்கப்ஸ்லேயும் ஃபுல்லாக ஆயில் லீக் ஆகிருக்கு பாருங்கள். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சாக்கப்ஸை ரீகண்டிஷன் பண்ணதா இல்லையான்னு தெரில. இப்போ நான் சாக்கப்ஸை ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த Hyundai Vernaவோட கிளச் பிளேட் கவர் அசம்பிள் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த கவர் அசம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீகண்டிஷன் பண்ண கவர் அசம்பிள் தான் இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஒரிஜினல் புது கவர் அசம்பிள் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த Vernaல வந்து பார்த்தீங்கன்னா சாக்கப்ஸரோட ஆயில் லீக் இருக்குது. இந்த ஆயில் லீக் இருக்கும்போது அங்கே ஆக்ஷன் வந்து சுத்தமாக இருக்காது. அதேமாரி இதோட டாப் மவுண்ட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதோட டாப் மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தேஞ்சு போய்ட்டுருக்கு. இந்த டாப் மவுண்ட் தேஞ்சு போயிடுச்சுனாவே அங்கே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே இருக்கும். இப்போ இந்த டாப் மவுண்ட் நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பாருங்கள் 845 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாக்கப்ஸரோட ப்ரைஸ் பாருங்கள். இது உள்ள எப்போவுமே ஒரிஜினலில் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பர் தான் வரும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு கிட்ட நான் வாங்கியிருக்கேன். டாப் மவுண்ட்டு இப்போ எல்லாமே நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த Vernaவோட சாக்கப்ஸர் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதோட பழைய சாக்கப்ஸர் பாருங்கள். இதுக்கப்புறம் சாக்கப்ஸர் நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ கிளச் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். இந்த Vernaல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸை நான் நியூவாக தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் நான் இப்போ இதில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் Verna வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் வருது. டைப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் வரும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுவல் பவர் ஸ்டேரிங் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிட்ட வருது. இதுக்கப்புறம் இன்னொரு மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 கிட்ட வரும். இந்த பிளேட்டு கவர் அசம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீகண்டிஷன் பண்ண பிளேட்டு கவர் அசம்பிள் தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு கிளச்சு சாஃப்ட்னஸுக்காக. இந்த வண்டியோட கவர் அசம்பிள் கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட்னஸ் இருக்கிறதுனால அந்த சாஃப்ட்னஸ்க்காக தான் இந்த கவர் அசம்பிள் கிளச் பிளேட்டை நான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ஆகுது. இப்போ நான் கிளச் பிளேட் கவர் அசம்பிளில் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிளச் பிளேட் கவர் அசம்பிள் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் லீக் இருக்குது. இந்த ஓசன் லூஸாக இருந்தது, அதையும் நான் இப்போ டைட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் கியர் பாக்ஸை நான் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த Vernaவோட கியர் பாக்ஸ் ஆயிலோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் வரும். இந்த ஆயில் வந்து தான் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஃபில் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட பழைய கியர் பாக்ஸ் ஆயில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த Hyundai Vernaல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கப்ஸர் அவங்க ரீகண்டிஷன் பண்ண சாக்கப்ஸர் போட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் ஆயிருந்தது. சாக்கப்ஸரில் ரொம்ப மெயினான டாப் மவுண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டே யூஸ் பண்ணதுனால அந்த சாக்கப்ஸரில் ப்ளே இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு மேஜர் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸில் தான் வரும். ஸ்டேரிங் ரேக் வந்து நீங்கள் எல்லாமே சாக்கப்ஸர்லாம் மாற்றிட்டீங்கன்னா கூட ஸ்டேரிங் ரேக்கு சரியாக போடலன்னா அந்த நாய்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் அதிகமாக இருக்கும். இதோட நாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸில் தான் வந்தது. ஸ்டேரிங் பாக்ஸ் சேஞ்ச் பண்ணோன்னா இதோட நாய்ஸ் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஆக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட கிளச்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீகண்டிஷன் பண்ணோட கிளச் பிளேட்டு தான் போட்டேன். அதோட ரீசன் வந்து கிளச்சோட ஹார்ட்னஸ் தான். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஒரிஜினல் போடும்போதும் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் அது கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட் வரும். புல்லிங் பவருக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டு கொடுக்குறாங்க. இப்போ நான் இந்த ரீகண்டிஷன் பண்ண கிளச் பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது.
இப்போ நான் அது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இந்த பெடல் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூப்ரிகேட் பண்ணுங்கள். பெடல் கிட்ட அந்த பெடலோட லிங்க்கு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூப்ரிகேட் பண்ணிங்கன்னா அந்த கிளச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே பிளாஸ்டிக் புஷ் தான், செல்ஃப் லூப்ரிகேட்டிங்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் புஷ்ஷும் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல லூப்ரிகேட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் கிளச் பிளேட் கவர்ஸ் பண்ண சர்வீஸ் பண்ணும்போது அந்த கிளச் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உண்டாய் வரனால ஒரு மேஜர் ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.